பேசணும்னு ஆசைப்படுறேன். உங்க அப்பா அம்மா கிட்டயா? இல்ல, எங்க அப்பா மட்டும்தான் பேசுவாரு. தம்பி பிள்ளைங்க கிட்ட எல்லாட்டையும் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல எத்தனையோ நடக்குது சரியா. இன்னைக்கு இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன நடக்குன்னு நான் யாருக்குதான் சரியும்? நிச்சயமா ரொம்ப அதான் வருத்தமா தான் சரி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியல்ல? ஆனா எங்க வீட்டுல சம்மதிக்கவே இல்லை. 2-3 மாசமா சாப்பிடாம கொல்லாம இருந்தேன் நானு இவருக்காண்டி. என்ன ஸ்பெஷலா என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஸ்பெஷல் தக்காளி சாதம் செய்வேன். எங்க மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு நான் செஞ்சு தரவா? சாப்பிடுறீங்களா? நிஜமாவே நீங்க செஞ்சு தருவீங்களா? கண்டிப்பா செஞ்சு தரேன். செஞ்சு கொடுத்தா நாங்க இருந்து உட்கார்ந்து எத்தனை மணி நேரம் இருந்தாலும் சாப்பிட்டு போவோம். ஓகே. தண்ணி எடுத்துட்டு வருது நான் இந்த வாங்கிக்குவோம். இந்தாங்க. எங்கே வரும் தண்ணி? எங்க வெளியே நாங்க போன் பண்ணுவோம். அவங்க மண்டபத்துல இங்க ஊத்திட்டு போயிருவாங்க. வண்டியில வரும். இங்கே கொண்டாந்து கொடுத்துருவாங்களா? வேற மத்த கடைகளுக்கெல்லாம் போறது வருது? நாங்க 2 பேர் தான் போயிட்டு வரோம். ஒன்னாவே போயிட்டு வந்துருக்கீங்க? ஆமா, இவர் தனியா போயிட்டு வருவாரு. எதுனாலும் வாங்கிட்டு வருவாரு. நான் போகணும்னா நானும் போவேன். பரவாயில்ல. உங்களுக்கு வழிகாட்டி அவரா? ஆமா, எங்க போனாலும் கூட்டிட்டு போயிருவாரு. ஆமா. என்ன இருக்கு சமைக்கிறதுக்கு? தக்காளி தான் இருக்குது, வெங்காயம் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது. அரிசி இந்த சாப்பாடு அரிசி தான் இருக்குது. பச்சரிசி எல்லாம் இன்னும் வாங்கல. தக்காளி சாதம் எதுல செய்வீங்க? பச்சரிசியில தான் செய்வோம் நாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை கட்டுமாவடிங்கிற ஒரு ஊர்ல தான் திரு செல்வமும் சுமதி இவங்க 2 பேருமே கணவன் மனைவி. இவங்க ஒரு வாடகை வீட்டுல 2000 ரூபா வாடகையில் ஒரு வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. செல்வம் சார் பார்த்தீங்கன்னா மணமேல்குடி மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் பகுதி நேர பாடல் ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 13 வருடமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை இதுவரை நிரந்தரம் பண்ணலை. சுமதி அக்காவை எப்படி நீங்கள் சந்திச்சிய? நடந்துச்சு. இந்த ஜாப் கிடைச்சா கம்மியான சம்பளம் யாருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இத்தனை சேவரத்து போயிருக்கோம். வருமானத்தை கேட்டுட்டா யோசிச்சாங்க எல்லாருமே. ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்லிட்டேன், மாமா சார். அப்போனா சார் தான் சொல்லுவேன். சார் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார், என்ன சார் பண்ணுறதுன்னு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணார். என்ன சுமதி உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களான்னு? இல்லை, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு. சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கள் வீட்டில் நான் சம்மதம் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் அவங்க அம்மாட்டையும் சம்மதம் வாங்கிட்டாரு. அதுக்காண்டி எங்கள் வீட்டில் பேச சொன்னேன், பேசவே இல்லை. உங்கள் கல்யாணம் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது, நாளைக்கு விட்டுட்டு போயிட்டாருன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு நான் இவர்கிட்ட பர்மிஷன் எல்லாத்தையும் கேட்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் ஒரு பிரச்சனையோட தான் கல்யாணமே நடந்தது. எங்கள் வீட்டில் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தாங்க. என்னை கூப்பிடாங்க. அப்போது அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு, மதுரையில் மகளிர் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது மகளிர்ல, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த பொண்ணு தான் எனக்கு, இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, இந்த பொண்ணு எப்படியாவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு போலீஸை வச்சு வர சொல்லி அப்புறம் என்கிட்ட பேசி எல்லாம் பண்ணாங்க. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இதுவே கேளுங்க கொடுமைய. அப்போ நீ எழுதி கொடுத்துட்டு போயிரு, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிரு உங்க வீட்டுல. ஆமா, எழுதி வாங்கிட்டாங்க சார். உண்மை அதுதான். பேசல நீங்க? நான் இப்ப பேசணும்னு ஆசைப்படுறேன். உங்க அப்பா அம்மா கிட்டயா? இல்ல, எங்க அப்பா மட்டும்தான் பேசுவாரு. தம்பி பிள்ளைங்க கிட்ட எல்லாட்டையும் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல எத்தனையோ நடக்குது சரியா. இன்னைக்கு இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன நடக்குன்னு நான் யாருக்குதான் சரியும்? எனக்கு ரொம்ப அதான் வருத்தமா தான் சரி. பாத்தீங்களா சுமதி அக்கா சொல்றத? அவங்க வாழ்க்கையே போராட்டம், அவங்க வாழ்றதே போராட்டம். அப்பாவை பார்க்கணும்னு ஆசை, உறவுகளோட பேசணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு மறுக்கிறாங்க. எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், என்கிட்ட பேசுனா போதும்னு நினைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரரு அவங்கள நல்லாவே வச்சிருக்கிறாரு. இந்த வீடியோ பார்க்குற சுமதி அக்காவுடைய உறவுகள், இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய தூரத்து உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பா கிட்ட, அவங்க குடும்பத்து உறுப்பினர்கள்ட்ட சுமதி அக்காவுடைய இந்த நிலையை, ஆசையை சொல்லி எப்படியாவது பேச வச்சிருங்க. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. வீடியோ பார்த்துட்டு வருவாங்க, நேரா பாப்பாங்க, கவலைப்படாதீங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. நான் சொல்லும் போது எனக்கு கண் கலங்கிருச்சு. அதனால கண்டிப்பா
எங்கள் குடும்பத்துக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன். சந்தோஷம், பாருங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகல் ஒன்று வந்திடவே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அன்று பனியோ நீ மோதிவிடு, உள்ளம் எங்கும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது, எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலம் போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், குளிர் தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலிதாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அது தினமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அந்த பனியோ நீ மோதிவிடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்காவுடைய தம்பி நம்பரை கொடுத்துருக்குறாங்க, அவருக்கு இப்போ பேச போகிறோம். அவர் அக்காக்கிட்ட பேச வைக்கலாம்னு ஒரு முயற்சி, பேசி பார்ப்போம். அவர் பேர் கண்ணன். கண்ணனா? சரி. கண்ணன் சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். என் பேர் குமரேசன். உங்களுடைய சகோதரியோட ஃபேமிலியில் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தான். அவங்க ரொம்ப நல்லாவே வச்சுருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறாங்க. நேற்று அவங்க சொன்னது எனக்கு எதுவுமே வேண்டாம், என் தம்பியோட பேசணும், வீட்டில் ஒரு தரமாவது பேசிட்டா போதும், அந்த ஒரு ஆசை தான் படுறாங்க. அதனால் ரொம்ப பாவமாக கஷ்டமாக இருந்துச்சு. எங்களோட ஆசை நீங்கள் வந்து அவரோட பேசணுமேனு. ஏன்னா உறவுங்கிறது 100 கோடி மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உறவுகள். என் தம்பி மாதிரி எல்லாம் முடியாது, நான் தான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன், தம்பிகிட்டலாம் பேசிடணுமேங்கிற ஒரே ஒரு ஏக்கம் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கே ஒழிய வேற அவங்க எதையுமே கேட்கல. 2 வார்த்தை மட்டும் பேசிடுங்க. இந்தாங்க ஒரே நிமிஷங்க. சாரிடா, சாரின்னு பெரிய மனுஷன் இல்லைங்க சார். சரி நான் மன்னிச்சிடுறேன், அதுதான் சொல்கிறேன், மன்னிச்சிருன்னு சொல்கிறேன். நான் செஞ்சது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அக்கா கிட்ட சொல்லலாம்ல நீ? ஆமாம், நல்லா வாழ்க்கை சார், நல்லா இருந்தா நல்லா சந்தோஷம் தான் சார். எங்கிட்ட சந்தோஷம் தான், நல்லா இருந்தா சந்தோஷம் தான். நல்லா இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை சார். நல்லா இருக்கியா? சார் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியல்ல? சந்தோஷமா இருக்கியல்ல? இருக்கு. அது போதும், அது போதும், நல்லா இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். கண் கலங்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரரே. இப்போ சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்க தம்பி கிட்ட நீங்க பேசுனது? எனக்கு வந்து என் தம்பிகிட்ட நீங்க பேச வச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நிச்சயமா உங்க தம்பி வந்து இப்ப ஃபர்ஸ்ட் தானே பேசியிருக்கிறீங்க. ஆமா ஆமா, இனிமே தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுவார். முயற்சி பண்ணுங்க, போன் அவருக்கு அடிங்க, முயற்சி பண்ணுங்க. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் உங்கள்கிட்ட பேசிடுவார். எல்லாருமே உங்கள்கிட்ட பேசுவாங்க.